ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோஸில் நம்ம ட்ரேசிங் கிளாஸோட பிகினர்ஸ் லெவல் தான் பார்க்க போகிறோம். டே 1 கிளாஸ். ஸோ இந்த டே 1 கிளாஸஸில் என்ன மெட்டீரியல்ஸ் நம்ம வாங்கணும், அதை எப்படி வாங்கணும், எது இம்பார்ட்டண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே இந்த வீடியோஸில் 1 by 1 கிளியர் டெஃபினேஷன்ஸோட சொல்ல போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக ட்ரேசிங் டிசைன் கிளாஸஸில் யூஸ் ஆகிற ப்ராடக்ட் ட்ரேசிங் பேப்பர். ஓகே, இந்த ட்ரேசிங் பேப்பருங்கிறதோட டெஃபினேஷன்ஸ், அது என்ன எக்ஸ்ப்ளனேஷன்ஸ், இதில் பற்றி உள்ள நிறையா டீட்டெயில்ஸ் நம்ம 1 by 1 சொல்லலாம். ஸோ ட்ரேசிங் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு ஷீட் மாதிரி இருக்கும். ஸோ டிரான்ஸ்பரண்ட் மீன்ஸ் நம்ம ஒரு ஃப்ரண்ட் சைடில் என்ன எழுதியிருக்கோமோ அதேமாரி பேக் சைட்லேயும் அதோட ஃபேட் தெரியும். அண்ட் செகண்ட் ஒன், ட்ரேசிங் பேப்பரில் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம், எதுக்காக நம்மளுக்கு இந்த பேப்பர் யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு நார்மலாக எனி இமேஜஸை நீங்கள் ஒரு ப்ரீ பிளான்டாக ஒரு ட்ரா பண்ணுறதுக்கும் அண்ட் ஏதாவது ஒரு கஷ்டமாக இருக்கிற ஒரு டிசைன்ஸை நீங்கள் ட்ரேஸ் பண்ணுறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம பிகினர்ஸாக இருக்கக்குள்ள டேரெக்டாக நம்மளுக்கு ஃபேப்ரிக்கில் அப்ளை பண்ண முடியாது. ஏதாவது ஒரு டேமேஜஸ் வரலாம், இல்லைனா சூட்டபிள் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடியே பிஃபோராகவே நம்ம இது எப்படி இருக்கும், இந்த டிசைன்ஸ் நம்மளுக்கு போட்டால் சூட்டபிள் ஆகுமா அப்படின்னு பிஃபோராகவே செக் பண்ணுறதுக்காக தான் இந்த ட்ரேசிங் பேப்பர் நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் இந்த ட்ரேசிங் பேப்பரோட சைஸஸ் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. A3 இருக்குது, A4, A5ன்னு சொல்லிட்டு நிறையா வெரைட்டிஸில் இருக்குது. அண்ட் பேப்பரோட டைப்ஸும் நிறையா வெரைட்டிஸில் இருக்குது. டிரான்ஸ்பரண்ட் ஷீட் எடுத்துக்கிட்டாலே அதில் பட்டர் பேப்பர் கூட நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா டிரான்ஸ்பரண்ட் ஷீட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நார்மலாக A4 ஷீட் உங்களுக்கு இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னா A4 ஷீட், டிம்மி ஷீட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ட்ரேசிங் பேப்பர் இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவ் வேறு ஆப்ஷனல் தான் இந்த பேப்பர்ஸ் எல்லாமே. பட் எவ்வளோ பேப்பர்ஸ் நம்மளுக்கு கிடைச்சாலுமே சரி, இந்த ட்ரேசிங் பேப்பரோட பெனிஃபிட் எந்த பேப்பர்லேயும் இருக்காது. ஸோ இதில் என்ன மோஸ்ட்லி ஸ்பெஷாலிட்டியாக என்ன இருக்குது அப்படின்னா, நீங்கள் பேக் சைடில் இருக்கக்கூடிய ஒரு இமேஜஸாக இருக்கட்டும், எந்த ஒரு டிசைனாக இருக்கட்டும், அது ஃப்ரண்ட் சைடில் லைட் மூலியமாக யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக ட்ரா பண்ணலாம், ட்ரேஸ் பண்ணலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தடாக இருக்கும் ட்ரேசிங் பேப்பர். இந்த ஸ்பெஷாலிட்டி மற்ற பேப்பர்ஸில் இருக்காது. பிகாஸ் அது கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கும். ஸோ பேக் சைடில் இருக்கக்கூடிய டிசைன்ஸ் இல்லைனா லெட்டர்ஸ், ஃபாண்ட் எதுவாக இருந்தாலுமே சரி, ஃப்ரண்ட் சைடில் நம்மளுக்கு கிளியராக தெரியாது. ஸோ பட் டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டு, இந்த ட்ரேசிங் பேப்பர் மட்டும் ரொம்ப கிளியராகவும் ஸ்பார்க்கிளாகவும் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஸ்கெட்சிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு பர்ஃபெக்ட் டூல் அப்படின்னா இந்த ட்ரேசிங் பேப்பரை மட்டும்தான் பெஸ்ட்டாக எடுத்துக்க முடியும். இந்த பேப்பர் ரொம்ப ரொம்ப வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும். ஸோ நீங்கள் எது மேலே பெயிண்ட் ஆர் எனி அதர் ஐட்டம்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணாலுமே சரி, அது பேஸ்ட் ஆகாது. ஒன்லி உங்களால் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான மார்க்கரோ ஆர் பென்சிலோ இப்படி தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருந்தாலுமே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இந்த ட்ரேசிங் பேப்பருக்கு இருக்கும். ட்ரேசிங் பேப்பரில் ஏதாவது ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான மார்க்கரை யூஸ் பண்ணி தான் நம்ம மார்க் பண்ண முடியும். ஸோ நீங்கள் பென்சில் இல்லைன்னா லைட் கலர் பென்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது பிரைட்டாக உங்களுக்கு டிசைன் தெரியாது. ஸோ இது ஒரு நெகட்டிவ் இருக்கும். ட்ரேசிங் பேப்பரில் நீங்கள் டைட்டாக ரப் பண்ணியோ இல்லைனா ஃபோல்ட் பண்ணியோ வச்சுருந்தீங்க அப்படின்னா அதோட ஃபேடு கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ அந்த பேப்பரோட குவாலிட்டி அண்ட் டென்சிட்டியும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஒயிட்டாக தெரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த பேப்பரில் நம்ம ஏதாவது ஒரு ரஃப்பாக நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கணும். ரொம்ப ஜென்டிலாக நம்ம ட்ரா பண்ணது மட்டும்தான் இதில் ஈஸியாக ரப் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான மார்க்கர் இல்லைனா பெர்மனெண்ட் மார்க்கர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் இந்த ட்ரேசிங் பேப்பரோட ஒரு பெனிஃபிட்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே. ஸோ இந்த பேப்பர்ஸ் ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட்டு டூலாக இருக்கும் ஃபார் ட்ரேசிங் ஆர் ஸ்கெட்சிங் டிசைனுக்கு. இந்த பேப்பர் மட்டும்தான் ரொம்ப ஸ்மூத் ஃபினிஷிங், ஒரு ஆயில் லேயர் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக எந்த ஒரு டிசைனாக இருந்தாலுமே உங்களால் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ இந்த ட்ராயிங் பேப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ட்ரேசிங் பேப்பர் ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட்டு வேவாக இருக்கும் ஃபார் பிகினர்ஸ் லெவலுக்கு. ஸோ நிறையா பேருக்கு ட்ராயிங் ஸ்கில் இருக்காது. ஸோ ட்ரா ஸ்கில் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாகவே ஸ்கெட்ச் பண்ணிடலாம். பட் ட்ராயிங் ஸ்கில் இல்லாதவங்களுக்கு இந்த ட்ரேசிங் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எவ்வளோ பெரிய டிசைனாக இருந்தாலுமே சரி, இல்லைனா ஒரு ஃபிசிக்கல் ஐட்டம்ஸாக இருந்தாலுமே உங்களால் ஈஸியாக ட்ரேஸ் அவுட் பண்ண முடியும் இந்த ட்ரேசிங் பேப்பர் யூஸ் பண்ணி.
அண்ட் இந்த பேப்பரோட வெயிட் பார்த்திங்க அப்படின்னா 3 டைப்ஸில் இருக்குது. 63 GSMல இருக்குது, 90 SGMல இருக்குது அண்ட் 112 GSMல இருக்கும். ஓகே, ஸோ இது 3 டைப்ஸுமே உங்களுக்கு ட்ரா பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டாகவும் இருக்கும். இந்த ட்ரேசிங் பேப்பரில் 2 வேல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வே என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு பேக் சைடில் ஏதோ ஒரு டிசைன் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த டிசைன் ரிஃப்ளெக்ட் ஆகி ஈஸியாக ட்ரா பண்ணலாம். இன்னொரு வே நம்ம டேரெக்டாக ஃபேப்ரிக்கில் ஒரு டிசைன் எப்படி இருக்குன்னு தெரியாமலே நம்ம ஃபேப்ரிக்கில் போடக்கூடாது. ஸோ ஜஸ்ட்டு பிஃபோராகவே நம்ம ஒரு பிளான் பண்ணுறத ஒரு ரஃப் ஒர்க் மாதிரி நம்ம ட்ரேசிங் பேப்பரில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 வேல தான் நமக்கு இந்த ட்ரேசிங் பேப்பர் யூஸ் ஆகுது. ஸோ இந்த ட்ரேசிங் பேப்பரில் நம்ம எதை வச்சு மார்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு டாபிக். ஸோ நீங்கள் பென்சில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டிக் பென்சில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா கிராஃபைட் இல்லைனா ஹெச்பி பென்சில், இந்த மாதிரி நீங்கள் டார்க்காக இருக்கக்கூடிய ஒரு பென்சிலை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பென் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டிக் பென் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு லைட் டிசைன்ஸுக்கு மட்டும்தான் பென்சில் யூஸ் ஆகும். நீங்கள் பென்சில் யூஸ் பண்ணாலுமே சரி, அது ரொம்ப டார்க்காக தெரியாது. ஸோ பென்சிலை விட உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது பென் மட்டும்தான். ஸோ இந்த பென்னும் பார்த்திங்க அப்படின்னா பெர்மனெண்ட்டான மார்க்கர் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஃபவுண்டைன் பென் யூஸ் பண்ணிக்கலாம், ஸோ ஸ்டிக் பென் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு திக்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பென்னை மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ அது ரொம்ப ஸ்மூத் ஃபினிஷிங்காக இருக்கக்கூடிய ஒரு பேப்பரில் நம்ம எந்த பென்னுமே எழுதாது. ஸோ அதை ரைட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டிக் பென், பெர்மனெண்ட் மார்க்கர், ஸோ இதெல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த பென் அண்ட் பென்சில் யூஸ் பண்ணாலுமே சரி, உங்களோட டிப் ரொம்ப லைட்டாக இருக்கணும். ஸோ ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கக்கூடாது. லைக் உங்களுக்கு ஒரு ஸ்கெட்ச் மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் அதிலோட டிப் ரொம்ப டெப்த் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு லைன் வைஸ் நீங்கள் ஒரு லைன் போட்டால் கூட உங்களுக்கு அது எப்படி கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா டபுள் லைன் மாதிரி கன்வெர்ட் ஆகும். ஸோ உங்களோட டிப் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, தின்னாக இருக்கணும். ஸோ ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுறது எது அப்படின்னா ஸ்டிக் பென் யூஸ் பண்ணிக்கலாம், ஆர் பெர்மனெண்ட் மார்க்கர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஒரு டிசைன்ஸ் ஒரு பிளான் பண்ணுறதுக்கு, ஒரு நார்மலாக ரஃப் ஒர்க் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் பென்சில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நீங்கள் டிப் பென்சில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா அப்சராவோட ஹெச்பி பென்சில் ஆர் அப்சராவோட நார்மல் பென்சில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்கேல். ஸோ இந்த ஸ்கேல் நம்மளுக்கு ட்ரேசிங் ஸ்கெட்சிங்க்கு எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு லைன்ஸ் நம்ம நிறைய மேக் பண்ணுவோம். ட்ரெஸ்ஸிங் கிளாஸு, சிம்பிள் ப்ளவுஸஸாக இருக்கட்டும் அண்ட் மீடியம் டு ஹெவி வரையும் உங்களுக்கு லைன்ஸ் கம்பல்சரியாக வரும். ஸோ அந்த லைன்ஸை கரெக்டாக அக்யூரேட்டாக ஒரு ஸ்ட்ரைட் வேவா ஆர் லெஃப்ட் ஆர் ரைட் இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நீங்கள் ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்கேல்லே பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக லாங் சைஸ் ஸ்கேல் மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. ஸோ நீங்கள் எந்த ஒரு கர்வ் லைன்ஸுக்கு கூட நீங்கள் எந்த ஒரு ஸ்கேல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஐட்டம்ஸ் மெஷரிங் டேப். ஸோ இந்த மெஷரிங் டேப் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் ஸ்கெட்சிங் கிளாஸஸ்க்கு. ஏன்னா நம்மளோட ஒரு டிசைன்ஸாக இருந்தாலுமே அதை கரெக்டாக மெஷர் பண்ணி அக்யூரேட்டான சைஸஸில் தான் நம்ம போடணும். லெஃப்ட் சைடு ஆர் ரைட் சைடு, அப் அண்ட் டவுன், ஸோ இந்த மாதிரிலாம் எல்லா சைஸஸ்லையுமே நீங்கள் சைஸ் பார்த்துட்டு தான் நீங்கள் டிசைனே போடணும். ஸோ ஒரு டிசைன்ஸ் ரொம்ப லார்ஜாகவும் இன்னொரு டிசைன் ரொம்ப ஸ்மாலாகவும் போடக்கூடாது. ஸோ அதுக்காக யூஸ் ஆகிறது தான் இந்த மெஷரிங் டேப். ஓகே, ஸோ இந்த மெஷரிங் டேப் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கேல் யூஸ் பண்ணியும் போடலாம், அப்படி இல்லைனா மெஷரிங் டேப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் மெஷரிங் டேப் ஒரு கம்பல்சரியாக நீங்கள் ட்ரேசிங் ஆர் ஸ்கெட்சிங் கிளாஸஸ்க்கு இம்பார்ட்டண்ட்டாக வச்சுக்கணும். ஸோ ஸ்கேல் கூட நீங்கள் ஒரு நார்மல் லைன் போடுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம், பட் மெஷரிங் டேப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மெஷரிங் டேப்புக்கு இன்னொரு நேம் டேப் மெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மோஸ்ட்லி எதுக்காக நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு லெங்க்த்தோ இல்லைனா டெப்த்தோ சைஸஸை கரெக்டாக அக்யூரேட்டாக மார்க் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு யூஸ் ஆகும். அண்ட் டிசைன் வைஸும் நம்மளுக்கு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புட்டாஸ் போடுறோம் அப்படின்னா கேப் வேணும். ஒரு டிசைனுக்கும் ஒரு கேப் கொடுக்கக்குள்ள அந்த கேப் கூட உங்களுக்கு அக்யூரேட்டாக இருக்கணும். ஸோ ஒரே ஈக்குவல் சைஸஸில் இருக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த மெஷரிங் டேப் நம்மளோட ட்ரேசிங் ஆர் ஸ்கெட்சிங் கிளாஸஸ்க்கு ரொம்ப ரொம்ப மஸ்ட். நீங்கள் ஃபேப்ரிக்கில் இப்போ ஒரு கிளைண்ட் ஒரு மெஷர்மெண்ட் சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த மெஷர்மெண்ட்டை மெஷரிங் டேப் யூஸ் பண்ணி தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதனால தான் மெஷரிங் டேப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது ஸ்கேலில் கூட நம்மளுக்கு ஆப்ஷனலாக யூஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் கட்டர். ஸோ இந்த கட்டர் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுறதுக்கும் அண்ட் ட்ரேசிங் பேப்பரில் ஏதாவது கட் பண்ணுறதுக்கும் ஸ்டென்சில் கட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு யூஸ் ஆகிறது. ஸோ இந்த கட்டர் நீங்கள் எந்த ஒரு மெத்தடில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து கார்பன் பேப்பர். ஸோ இந்த கார்பன் பேப்பரும் ட்ரேசிங் பேப்பருக்கு நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு பெஸ்ட்டு டூலாக இருக்கிறது வந்து இந்த கார்பன் பேப்பர் தான். ஸோ இந்த கார்பன் பேப்பரில் வந்து ஒரு 2 சைடில் இருக்கும். ஸோ அந்த 2 சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஒன் சைடு உங்களுக்கு பேப்பர் லுக்லேயே இருக்கும். அண்ட் இன்னொரு சைடில் தான் ஒரு சாக் கோட்டிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சாக் கோட்டிங் தான் பேக் சைடில் வைக்கணும். ஸோ அதுதான் உங்களுக்கு ட்ரேசிங் கொடுக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரண்ட் சைடில் எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலுமே சரி, அது பேக் சைடில் உங்களுக்கு அது ட்ரேஸ் அவுட் ஆகும். இந்த கார்பன் பேப்பரில் சைஸஸ் வந்து A4 சைஸஸில் இருக்கும். அண்டு அதில் வர கலர்ஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. எல்லோ, ஒயிட், ப்ளூ இருக்கும். நீங்கள் வந்து ஸ்கெட்சிங்கை யூஸ் பண்ணக்குள்ள எல்லோ, ஒயிட் யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளூ வந்து ரொம்ப டார்க்காக கோட்டிங் கொடுக்கும். நீங்கள் வந்து அந்த ப்ளூ கோட்டிங்க்கு மேலே ஒர்க் கொடுத்தாலுமே சரி, அந்த கோட்டிங் வந்து ஃபேட் ஆகாது. ஸோ இதுவே நீங்கள் ஒயிட் ஆர் லைட் கலர்ஸில் எல்லோ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் மேலே ஒர்க் பண்ணக்குள்ளேயே அது வந்து உங்களுக்கு மட்டும்தான் அந்த ஷேட் தெரியும். ஸோ பிகாஸ் அது வந்து லைட் அண்ட் வெயிட்டாக இருக்கிறதுனால லைட் ஆர் கலர்ஸ் வந்து ஒயிட் கலர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கார்பன் பேப்பரும் 2 வேஸில் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு வே வந்து ஒரு ட்ரேசிங் பேப்பர்லேருந்து ஃபேப்ரிக்கு ட்ரேஸ் அவுட் பண்ணுறதுக்கு இந்த கார்பன் பேப்பர் யூஸ் ஆகும். ஸோ செகண்ட் வே எதுக்காக அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரேசிங் பேப்பரில் ஏதோ ஒரு டிசைன் போடுறீங்க, பட் அதை வந்து லைட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகி கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். பட் ஏதாவது ஒரு கிளைண்ட்டோட இமேஜஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கக்குள்ள நீங்கள் ட்ரேசிங் பேப்பர்லேயே நீங்கள் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு இந்த கார்பன் பேப்பரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது என்னென்ன வேலை நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் டெமோவில் பார்க்கக்குள்ள உங்களுக்கு கிளியராக புரியும். உங்களுக்கு ஈஸியாக வந்து ட்ரேஸ் பண்ணுறதுக்கு இந்த கார்பன் பேப்பர் யூஸ் ஆகும். ஸோ இதில் இன்னொரு வே வந்து ஒரு நெகட்டிவ் வேவும் இருக்குது. என்னென்னா, இதில் நீங்கள் மேலே வந்து ஓவர் ஃபோர்ஸ் கொடுத்து நீங்கள் ஃபிங்கர்ஸை மட்டும்தான் டச் பண்ணி ட்ரா பண்ணணும். ஸோ உங்களோட ஹேண்டோட ஃபுல் ப்ரெஷரும் நீங்கள் அந்த பேப்பரில் பேஸ்ட் பண்ணிங்க அப்ளை பண்ணிங்க அப்படின்னா, அது கண்டிப்பாக அதோட ஃபுல் ஷேடுமே உங்களோட ஃபேப்ரிக்கில் அப்ளை ஆகும். ஸோ கார்பன் பேப்பர் யூஸ் பண்ணக்குள்ளே உங்களோட ஃபுல் ப்ரெஷரும் அந்த கார்பன் பேப்பர் மேலே புஷ் பண்ணக்கூடாது. ஓகே, லைட் அண்ட் வெயிட்டாக நீங்கள் என்ன டிசைனை மேக் பண்ணுறீங்களோ அந்த டிசைன் மட்டும்தான் ப்ரெஷர் கொடுத்து ட்ரா பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து பின்னு. ஸோ இந்த பின் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம ட்ரேசிங் ஆர் ஸ்கெட்சிங் நம்ம பண்ணக்குள்ளே உங்களோட பேப்பர் மூவ் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ட்ரேசிங் பேப்பர்லேருந்து கார்பன் பேப்பரை யூஸ் பண்ணி ஃபேப்ரிக்கு ட்ரேஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அப்போ இதில் வந்து 2 பேப்பர் இருக்கிறதுனால உங்களுக்கு சடனாக உங்களோட மூமெண்ட் ஆகிடுச்சு, உங்களோட பேப்பர் மூவ் ஆகிடுச்சு அப்படின்னா எகெயின் நீங்கள் அந்த க்ளோஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச்சோ இல்லைன்னா ஒரு மார்க்கோ கொடுக்க முடியாது. பிகாஸ் அது ஆல்ரெடி ஒரு லைன்ஸ் போட்டிருப்போம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் ஃபிட் பண்ணி அதுக்கப்புறமா பின்னை ஹோல்ட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் ட்ரெஸ்ஸிங்கே பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அது ஃபிட் ஆகி கரெக்டான மெஷர்மெண்ட்ஸில் உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து ஸ்டென்சில். இந்த ஸ்டென்சிலில் வந்து நிறைய ஷேப் இருக்குது, நிறைய சைஸஸில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நிறையா பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஸ்டென்சில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு மோஸ்ட்லி யூஸ் ஆகிறது ரவுண்டு, திலகம் இது தான் வந்து யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் அது எல்லாத்துக்குமே சரி, நீங்கள் நார்மலாக ட்ரா பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஷிவராக இருக்கும். ஸோ அந்த ஷேப் கரெக்டான எக்ஸாக்டாக வராது. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த ஸ்டென்சில். ஸோ இந்த ஸ்டென்சிலில் வந்து நிறையா ஷேப்ஸ் வந்து ஒரே ஸ்கேலில் இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ ஸோ அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாரி நீங்கள் நிறையா ஸ்டென்சில் இருக்குது, நீங்கள் அது கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டென்சிலில் கூட நீங்கள் நிறைய டை ப்ராடக்ட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு கார்ட்போர்ட், ஒரு திக்கான ஒரு கார்ட்போர்டில் ஒரு திலகம் ஷேப் மாரி நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு அதை கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஸ்டென்சிலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டென்சிலே வந்து 2 வேலை நம்ம யூஸ் ஆகும். ஸோ ஒன்று வந்து ஒரு டிசைனாக ஒரு பேட்டர்னை மேக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக ஒரு ஃபேப்ரிக்கு ட்ரேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து மார்க்கிங் சாக்கு. ஸோ இந்த நீங்கள் மார்க்கிங் சாக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா மார்க்கிங் பென்சிலாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நிறைய கலர்ஸ் இருக்குது, ஒயிட், ப்ளூன்னு சொல்லிட்டு லைட் கலர்ஸில் நிறையா வெரைட்டிஸ் இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி எந்த கலர்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்காக நம்மளுக்கு ஸ்கெட்சிங்க்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு தின்னான லைனாக அதனால் மேக் பண்ண முடியாது. சம் ஸ்பேசஸில் வந்து அது ரொம்ப மெர்ஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அந்த சாக் பவுடர்லாம். ஸோ நீங்கள் வந்து சாக் வாங்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் பென்சில் கூட வாங்கிக்கலாம்.
கண்டிப்பாக நீங்கள் ட்ரேசிங் பண்ணாலுமே சரி, ஸ்கெட்சிங் பண்ணாலுமே நீங்கள் கரெக்டான மெஷர்மெண்ட்டை மெஷர் பண்ணிட்டு தான் நீங்கள் ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பிளான் பண்ணி மெஷர் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு மெஷர் பண்ணுறதுக்கான உள்ள டூலு தான் இந்த மார்க்கிங் சாக் ஆர் பென்சில். ஸோ நீங்கள் வந்து பென்சில் யூஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப பெட்டர் வேவாக இருக்கும். பிகாஸ் அது ரொம்ப ஸ்டிக்கு மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக கர்வ் எட்ஜஸ் எல்லாமே ஈஸியாக மேக் பண்ணலாம். ஸோ சாக்காக இருந்துச்சு அப்படின்னா அது சாக் பவுட்ரு மாதிரி வந்து ஃபோல்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து எரேசர். ஸோ இந்த எரேசர் நீங்கள் எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம். நார்மலாக எந்த ஒரு எரேசராக இருந்தாலும் ஓகே தான். ஸோ இது எதுக்காக அப்படின்னா நம்ம நார்மலாக ஒரு ரஃப் ஒர்க் பண்ணக்குள்ளே ஏதாவது அல்டர்னேட்டிவ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் கம்பல்சரியாக உங்களுக்கு ஒரு எரேசர் வேணும். ஓகே, இந்த திங்ஸ் எல்லாமே உங்களுக்கு மேனுவலாக நம்ம ஸ்கெட்சிங் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது. ஸோ இதே வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த திங்ஸ் எல்லாமே யூஸ் ஆகும். ப்ளஸ் இதை விட உங்களுக்கு ஒரு மொபைல் யூஸ் ஆகும். ஸோ இந்த மொபைலில் தான் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். இது சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் ஸ்கெட்சிங் பண்ணணும் அப்படின்னா. ஸோ மொபைலில் வந்து யூஸ் பண்ணணுன்னா என்ன பண்ணணும், மொபைலில் என்ன ஆப் யூஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் பின்ட்ரெஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆர் கூகுள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா நீங்கள் ஒரு டிசைன்ஸை ட்ரேஸ் பண்ணுறதுக்கோ இல்லைனா ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய ஒரு டிசைன்ஸை நீங்கள் மேக் பண்ணுறதுக்கும் இந்த ஆப் வந்து யூஸ் ஆகும். இந்த 2 ஆப் வந்து ஒரு இமேஜஸை எடுக்கிறதுக்காக தான் இந்த 2 ஆப் யூஸ் பண்ணுறது. ஸோ இன்னும் ஒரு 3 to 4 ஆப் வந்து நம்ம கம்பல்சரியாக யூஸ் பண்ணுவோம். அது எதுக்காக அப்படின்னா நம்ம ஸ்கெட்சிங்கே மொபைலில் பண்ணுறதுக்காக. ஸோ சிஸ்டமேட்டிக் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். மொபைல்லே நம்ம ஒரு ஸ்கெட்சிங்கை ரெடி பண்ணுறது தான், பிரிண்ட் அவுட் மூலியமாக அவுட்புட் வர்றது தான் ஸ்கெட்சிங். ஸோ உங்களுக்கு சிஸ்டமேட்டிக்காக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி மொபைல் இந்த 2 ஆப்ஸ் வந்து ஒரு எடிட்டிங் பிக்சருக்காக அண்ட் 3 to 4 ஆப்ஸ் வந்து ஃபார் எடிட்டிங் ஒர்க்குக்காக யூஸ் ஆகும். ஓகே, ஸோ அது எல்லாமே ஒவ்வொரு டிசைன்ஸ் நம்ம மேக் பண்ணக்குள்ளே அதுக்கு என்ன ஆப் யூஸ் பண்ணுறோம், அதை எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு 1 by 1 நம்ம அந்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த கோர்ஸுக்கான உள்ள ஒரு பேசிக் திங்ஸு. ஸோ இது எல்லாத்துக்குமே ஆப்ஷனல் திங்ஸும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அது கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் பிகினர்ஸ் லெவலுக்கான உள்ள ஸ்கெட்சிங் கிளாஸஸ்க்கு உள்ள எல்லா ப்ராடக்ட்ஸுமே இது தான். ஓகே, ஸோ நீங்கள் நியூ ஜாயினர்ஸாக இருக்கீங்க, இப்போ தான் இந்த வீடியோஸை பார்க்குறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும். ஸோ கம்பல்சரியாக இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எந்த ஒரு டவுட்ஸாக இருந்தாலுமே நீங்கள் அந்த குரூப்பில் கேட்கலாம். அண்ட் அந்த பார்ட்டிசிபேட் எல்லாருக்குமே சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் குயிக்காக அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒன்லி 200 மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் அந்த சீட்.